மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த மழை வெள்ளத்தில் ஏற்பட்ட சில அனுபவங்களையும் தேவைகளையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய ரேஸ் கோர்ஸ் வளாகம் 160 ஏக்கர் உள்ள ஒரு வளாகம். அந்த வளாகத்தினுடைய நீர் மேலாண்மை என்னுடைய வளாகமாக சரியாக இல்லாமல் 75% நீர் 5 வளாக சாலை வழியாக வேளச்சேரி ஏரியை அடைந்து அங்கிருந்து 19 கிலோமீட்டர் பயணித்து முத்துக்காடு அடைகிறது. நான் அவரிடத்திலே எடுத்து வைத்த இந்த மழைநீர் வடிகால் கட்டுகின்ற பணி 2 ஆண்டுகளுக்கு தொடங்கும் பொழுதே நான் சொன்னேன், 5 வளாக ரோடிலிருந்து அடையாறு 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அடையாறின் தண்ணீரை திருப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் லெவல் கம்ப்ளீட் ஆகல அப்படி சொல்றாங்க, அதை கடந்து போய்விட்டோம். ஆனால் தொடர்ந்து 10 சென்டிமீட்டர் மழை பெய்தாலே அந்த 5 வளாக சாலையின் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது, மக்களுடைய இயல்புநிலை பாதிக்கப்படுகிறது. ஆகவே என்னுடைய தாழ்மையான கோரிக்கை என்னவென்று சொன்னால், நம்முடைய 5 வளாக சாலையில் இருக்கக்கூடிய அந்த திருவாரியான தண்ணியை நம்முடைய இன்னர் ரோடு என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்விம்மிங் பூலை ஒட்டி ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இதை வேளாண்மை செய்த வல்லுநர்களை கொண்டு அதற்கான வல்லுநர் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமைக்கப்பட்ட கன்சல்டன்ட் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிய அந்த பரிந்துரைகளை பெற்று 75% தண்ணீரை நாம் இந்த வகையாக கொண்டு வந்து வேளச்சேரி ஐஏஎஸ் இன்றைக்கு மாற்றக்கூடிய கிட்ட அந்த ரோடுக்கு ஐஏஎஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நாம் மாண்புமிகு அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன், அந்த மேலிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அந்த அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய மாநகராட்சி அவர்களும் இணைந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த தண்ணீரை 75% அருகாமையில் இருக்கக்கூடிய வேளச்சேரி வழியாக நம்முடைய செட்டமகாலை வழியாக கொண்டு போய் அடையாற்றில் வைக்க வேண்டும். கிட்டத்தட்ட அதற்கு 3.5 கிலோமீட்டருக்கான அந்த கால்வாயை அமைத்தால் இது மிகப்பெரிய அளவில் நமக்கு பயனளிக்கும். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த கால்வாயை நீங்கள் அமைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க கரெக்டா அந்த கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே அதற்கான அறிவுரை சீஃப் இன்ஜினியர்கிட்ட சொல்லி அது இறங்கும் வழியில அதற்கான வழிவகை உள்ளது என்று நம்ம இனிஷியல் டிஸ்கஷன்ல வந்திருக்கு. ஸோ அது பண்ணினாதான் அதற்கான தீர்வு வரும். இல்லாட்டா நீங்க சொல்ற மாதிரி 19 கிலோமீட்டர் நம்ம ஆப்போசிட்டா கொண்டு போகக்கூடிய நடவடிக்கை இருக்கு. அது அந்த நிர்வாகத்திடமும் நம்ம பேசியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க ஃபைபர்லாம் ஏற்கனவே பேசியிருக்கலாம். நம்ம ஸ்பாட்ல போய் அதுல அந்த அதே நம்ம ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் அவங்களுக்கு வழிவகை விட்டாதான் அவங்களால அந்த பணிகளை செய்ய முடியும்னு சொல்லி நம்ம ஆர்டிசியை நேரடியாக திரு ஐயப்பன் அவர்களை சந்தித்து அடுத்த ஓரிரு நாளில் பர்மிஷன் கம்பல்சரியா வாங்க வேண்டும். இல்லையென்றால் காவல்துறை ஆணையரும் நானும் நேரடியாக சென்று அந்த பணியை இறங்கி முடித்து கொடுப்போங்கிற உறுதியும் உங்களுக்கு சொல்ல கடமை. மரியாதைக்குரிய நம்முடைய ஆணையர் அவர்கள் இப்போது பாதிப்பு உள்ளாகிய இடத்தை பணியை விரைவில் நடத்துவதற்கான கருத்தை சொல்லுகிறேன். அந்த பணியை கூட 5 வளாக சாலை ஏற்பட்டான விபத்தை மிக விரைவில் சீரமைப்பதற்காக அவர்களுடைய தலைமை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நம்முடைய காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் நம்முடைய பெட்ரோல் அதிகாரிகள் அத்துணை பேரையும் அழைத்து அந்த பணி மிக விரைவில் நடைபெறுவதற்கு தாங்கள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.